தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளது. இம்முறை காந்தி மண்டபம் தொடர்பாக என்ன நடந்தது பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் நினைவு தினம் நேற்று அனுசரிக்கப்பட்ட நிலையில் எழும்பூரில் உள்ள அருங்காட்சியகத்தில் அவரின் புகைப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் உள்ள ராணுவ மைதானத்தில் தியாகிகள் தினத்தை ஒட்டி தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. நமது அரசியலமைப்பின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்பதை அறிவேன். இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். இதை குறிப்பிட்டு எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட ஆளுநர் R.N. ரவி, கிண்டியில் காந்தி மண்டபம் உள்ள நிலையில் அருங்காட்சியகத்தின் ஓர் மூலையில் காந்தியின் நினைவு நாளை நடத்துவது அர்த்தமுள்ளதா என கேள்வி எழுப்பியிருந்தார். திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்களால் தனது வாழ்நாளில் தொடர்ந்து கடுமையாக எதிர்க்கப்பட்ட காந்தி இன்றும் கேலி செய்யப்பட வேண்டுமா எனவும் வினவியிருந்தார். இதுபோன்ற நிகழ்வுகளை காந்தி மண்டபத்தில் தகுந்த முறையில் நடத்த முதலமைச்சரிடம் பலமுறை வைத்த கோரிக்கைகள் பிடிவாதமாக நிராகரிக்கப்பட்டதாக ஆளுநர் பதிவிட்டிருந்தார். இதற்கு பதிலடி தந்துள்ள செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன், ஆளுநர் காந்தியை வைத்து அரசியலாக்குவதை விட்டு மக்களிடையே நல்லிணக்கத்தை வளர்க்க கவனம் செலுத்துங்கள் என கூறியுள்ளார். மெட்ரோ பணிகள் காரணமாகவே எழும்பூர் அருங்காட்சியகத்தில் காந்தி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டதாகவும் ஆளுநர் குறிப்பிடுவது போல ஒரு மூலையில் நடக்கவில்லை என்பதை முதலமைச்சர் அஞ்சலி செலுத்திய புகைப்படத்தை பார்த்தாலே தெரியும் என்றும் தெரிவித்துள்ளார். தேசப்பிதாவை கொன்றவர்களை கொண்டாடுகிறவர்கள் தாங்கள் அல்ல என சுட்டிக்காட்டியுள்ள சாமிநாதன், காந்தி திரைப்படத்திற்கு பிறகே மகாத்மா காந்தி குறித்து வெளி உலகிற்கு தெரிந்தது என பிரதமர் மோடி காந்தியை சிறுமைப்படுத்திய போது R.N. ரவி எங்கே போனார் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். இதேபோல ஆளுநர் பாஜக RSSின் கொள்கை பரப்பு செயலாளர் போன்று செயல்படுவதாக மதிமுக MP குற்றஞ்சாட்டினார். ஆளுநர் பொறுத்தவரைக்கும் அவர் ஆளுநராக செயல்படவில்லை. அவரை பொறுத்தவரை RSS பிஜேபியின் கொள்கை பரப்பு செயலராக தொடர்ந்து செயல்படுகிறார். காந்தி குறித்து ஆளுநர் பேசுவது வேடிக்கையாக இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு, துணைவேந்தர் நியமனம் என ஆளுநர் தமிழ்நாடு அரசுக்கு இடையேயான பிரச்சனையில் தற்போது இணைந்திருப்பவர் காந்தி.